டாக்டர் 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 என்ன யாருக்கு என்னாச்சு? என்ன கத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் வரும்போது ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் ரத்தம் கிடந்தான். கொஞ்சம் ப்ளீஸ் காப்பாற்றுங்க டாக்டர். சரி, நீங்க யாரு? சென்னையிலேருந்து டூருக்கு வந்தோம். என்ன சார் இது? பையன் யாருன்னு தெரியலங்கிறீங்க. நீங்களும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றீங்க. போலீஸ் கேஸ் வேற. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. சார் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சார். முதல்ல கொஞ்சம் பையனை காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ். முதல்ல ப்ரொசீஜர் படி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அப்புறமே தான் ட்ரீட்மெண்ட். சார் ஏன் சார் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க? சார் நீங்க இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணலன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்களே ஒருவேளை பையன் மேல மோதி பையனை தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா? ஏன் டாக்டர், குழந்தை அடிபட்டிருக்கான்னு அப்படியே ரோட்ல விட்டுட்டு போகாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்க மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா? முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். குழந்தை எப்படி இருக்கான் பாருங்க. டாக்டர் நமக்கு தெரிஞ்ச பையன் தான் டாக்டர். இவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டரா இருக்காரு. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஓகேமா டாக்டர். சரி சரி, உள்ள கொண்டு போங்க சார் ப்ளீஸ். ஏன் டாக்டர் இப்போ ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லையா? பேஷண்டோட அப்பா தெரியணும்னா இப்படி ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா சார்? தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், தெரியாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். உயிரா பாருங்க சார். ஐயோ மாமா கொஞ்சம் சும்மா இரு மாமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சீக்கிரம் போய் பையனை காப்பாத்துங்க. பையனுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால பிளட் லாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிளட் தேவைப்படுது. நான் கொடுக்குறேன். தரேன் சார் தரேன். முதல்ல அந்த பையனுடைய பிளட் குரூப் என்னன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கொடுங்க. சிஸ்டர்ஸ் இவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸ் வாங்கிங்க. ஓகே டாக்டர். இவங்க கிட்ட ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குங்க. ஓகே வாங்க மேடம். மாதவா, ஏய் மாதவா, என்னாச்சுடா? வர வர ரொம்ப டல் ஆயிட்டே போற. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா. என்ன பாமா போமான்னு துணியெல்லாம் வேற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்ல தாத்தாவோட சொத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா? ஹேய், உன்னை பத்தி, தாத்தா சொத்தை பத்தி, ஏன் எல்லாத்த பத்தியும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேற தாத்தா வேறயா? உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது முடியல. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ சொன்ன அந்த வார்த்தை உன் உதட்டுல இருந்தா வருதே தவிர இப்ப வெட்டிய பெருமூச்சு அதான் உண்மை. நீ வசதியா வாழ்ந்தவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது. நாம நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் நமக்கு அமையலம்மா. அந்த பணம் மட்டும் சந்தோஷம் இல்ல மாதவா. உண்மைதான், பணம் மட்டும் சந்தோஷம் இல்ல. ஆனா பணம் மட்டும் இருந்தா எல்லா சந்தோஷத்தையும் வாங்கிடலாம். நீ தான் வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, அப்புறம் என்ன? இல்ல ரேக்கா, வாங்குற சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியாயிடுச்சு. வீட்டுக்கு தெரியாம சம்பாதிக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட்ல போட்டேன். அது நஷ்டமாயிடுச்சு. இப்ப என்னன்னா கடன்காரங்கெல்லாம் என்னை துரத்துறாங்க. எல்லாருமே ரவுடிங்க, கந்து வட்டிக்காரங்க. என்னடா சொல்ற? இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா? தயவு செஞ்சு யாருக்கிட்டும் சொல்லிடாத. யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் மான மரியாதை எல்லாமே போயிடும். ஏண்டா படிச்சவன் தானே நீ? கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாது, சொந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம்னு எத்தனை பெரிய நிபுணர்கள்லாம் சொல்லிருக்காங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்லிருக்காரு? அவர் யாரு? அவர் என்ன சொன்னாரு? கந்துவாட்டிக்காரங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏதாவது வழி சொல்லிருக்காரா? வாரன் பஃபெட் யாருன்னு கூட தெரியாம தான் ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல இறங்கிருக்கியா நீ? அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஷேர் மார்க்கெட் கொம்பனா? ஆமா, அவர் ஷேர் மார்க்கெட்ல பெரிய கொம்பன் தான். நீ தான் அது தெரியாம பேசிட்டு இருக்க. ஏமா பெரிய பெரிய பேர்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே பெரிய லெவல்ல நான் மாட்டிக்கிட்டேன். நான் வாங்கின கடனுக்காக கடன்காரங்களா என்ன துரத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஸ்பாட்டுக்கே வந்து என் சட்டையை பிடிச்சிட்டானுங்க. வாங்கின கடனோட வட்டி அதிகமாகி இப்ப ஏமா நான் நிக்குது. அடுத்தது கன்ஃபார்மா அடி ஓததான். என்னடா நீ குடுப்பியா? அவங்க கொடுப்பாங்க, நான் வாங்குவேன். ஷேர் வாங்கினேன், கடன் வாங்கினேன், இப்ப அடியும் உதயம் வாங்கணும்.
என்னடா சொல்ற? வீட்லயே வந்து உதப்பாங்களா? ஏய் ஏது விட்டா நீ அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு வர சொல்லுவ போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, முதல்ல ரோட்ல பார்த்து மிரட்டுவாங்க, அப்புறம் சந்து பொந்துல எல்லாம் வச்சு அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, அசிங்க அசிங்கமா பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுடா. சரி, நீ பணத்தையே படுக்கையா போட்டு படுத்தவ, ஆனா அந்த பணமே இல்லாம பல நாள் தூக்கம் இல்லாம கிடந்தவ. பணத்தோட கஷ்டம் உனக்குலாம் எங்க தெரிய போகுது? ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கிழமையிலே வறுமை. இப்ப கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரமா? ரேகா, உன் புருஷனை காப்பாத்து ரேகா. எனக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன ஆசை தான். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், என் பொண்டாட்டி நீ உன்னை சந்தோஷமா வச்சிருக்கணும், கொஞ்சம் சேமிப்பு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ரேகா. கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ரேகா ரேகா, நீ மனசு வச்சாதான் கந்து வட்டிக்காரங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்த முடியும் ரேகா. உன் புருஷனால அடியோதையெல்லாம் வாங்க முடியாது ரேகா. கொஞ்சம் விட்டன் வை, படுக்க போட்டு குறுக்காலே மிதிப்பானுங்க ரேகா. அதுக்கு நான் என்னடா பண்றது? ஏ ரேகா, தாத்தாவோட சொத்து கோடி கணக்கா இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. அதுல இருந்து அல்ல வேணாம், கிள்ளனா போதும், என் கடனை ஃபுல்லா அடைச்சிடலாம். கண்டவெல்லாம் உன் சொத்தை அனுபவிக்கலாம், கொண்டவனி நீ அனுபவிக்க கூடாதா? என்ன ரேகா இன்னும் யோசிக்கிறேன்? இந்த மாசம் நான் வாங்கின கடனுக்கு இன்னும் வட்டியே கட்டல. ஒரு வாரம் தான் கெடு கொடுத்துருக்காங்க. அப்படி கட்டலன்னு வை, வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. எந்த பொருள்டா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி மளிகை பொருளா டிவி ஃப்ரிட்ஜ் எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க. கத்தி, அருவா, ஆசிட், இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி என்ன போட்டுருவாங்கம்மா. ஏய், என்னடா சொல்ற? இப்படி எல்லாம் பேசாத மாதவா. ஐயோ சத்தியமா சொல்றேன், எத்தனை பேர் கடன் தொல்லையால செத்துருக்காங்க நீ பேப்பர்ல படிக்கல? பாத்திருக்கேன், படிச்சிருக்கேன். பட் நீ இதுல போய் சிக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாதவா. இப்ப என்னடா பண்றது? ஒரே ஒரு சம்மதம், ஒரே ஒரு கையெழுத்து, ஒரு நோட்டீஸ் விட்டா போதும். இது மாதிரி தாத்தாவோட சொத்து நம்மளுதுதான், நமக்கு சொந்தமான சொத்தை அவங்க கையாடல் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சின்னதா ஒரு மிரட்டல் விடுவோம். கேஸ் கூட போட வேணாம், ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் விட்டுருவோம். அப்படி விட்டா? விட்டோன்னா பயந்துட்டு வருவாங்க, சமரசமா பேசுவாங்க, நஷ்டா ஏதாவது ஒரு தொகையை வாங்கிட்டு அவங்கள விட்டுருவோம். என் கடனும் அடைஞ்சிரும், உன் தாலியும் காப்பாத்தப்பட்டுரும். அதுக்கப்புறம் கடவுள் விட்டு வழி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். மாதவா, பணங்கிறது ஒரு போதடா. அது எவ்வளவுதான் கிடைச்சாலும் போதுங்கிற மனசே வராது. ஐயோ ரேகா, இப்போ உன் புருஷனோட உயிர் உன் கையில தான் இருக்கு. என்னடா நீ என்ன இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்ட? நஷ்ட ஈடுனா ஒரு சின்ன அமௌண்ட் வாங்குறதோட நிக்கும்னு எனக்கு தோணலடா. வா ரேகா, இத பார், நீ வெள்ளை புடவை கட்டுறதும் கலர் புடவை கட்டுறதும் உன் கையில தான் இருக்கு. ஏய், இப்படி எல்லாம் பேசாத. எந்த அளவுக்கு என் கொள்கை முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம்தான். ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு நீ ரொம்ப முக்கியம் மாதவா. உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல. சரி, ஓகே, உன் இஷ்டப்படி பண்ண. எப்பாடா, இவ கிட்ட இருந்து வக்கீல் நோட்டீஸ் விடுறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள கந்து வட்டிக்கார ஷேர் மார்க்கெட்னு எவ்வளவு பெரிய டிராமாலாம் போட வேண்டியது இருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா சம்மதிச்சிட்டா, அது போதும். ஏ ராஜா சங்கர், இனிமே உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சுரா. ஏய், உனக்கு ஃபோன் வந்திருக்கு. இந்தா, உங்க அண்ணன் தான், அவனை கிளம்பி சென்னைக்கு வர சொல்லு. ஹலோ கவிதா, நான் இங்கிருந்து கிளம்ப போறேன். திண்டுக்கல்ல நீ எங்க இருக்க? நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீ சென்னைக்கு வந்துரு, நாம அங்க சந்திப்போம். என்ன விளையாடுறியா? நீ ஊர் ஊரா ஓடிட்டு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்க நீ. உன் கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ வீட்டுக்கு வா, எல்லாம் டீடைல்டா அங்க பேசிக்கலாம். கவிதா, கவிதா,
டேய் அந்த அரை மெண்டல் அடிக்கிற வெயில்ல இப்ப முழு மென்டலா இருப்பான்டா. ஏய் மென்டல் 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 எப்ப பார்த்தாலும் மென்டல்ல சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன்? ஏய் நீ என்ன நீ மென்டல் ஆயிருவ போல இருக்கே. பாவீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க தங்கியும் உசுரை எடுக்க போறீங்க? அக்கா நீ வைக்கிற மீன் குழம்புக்கு நான் அடிமை. நீ பேசாம எங்க ஏரியாண்ட ஒரு ஒயின் ஷாப் இருக்கு, அங்க நான் ஒரு சால்னா கடை போட்டுறேன். இங்க பாரு கஸ்டமரை நான் கூட்டி வரேன், சில்லறைய அள்ளிடலாம். டேய் ஏய் ஏய் அம்மா ஐயோ வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சதே இல்ல. சரி உங்களெல்லாம் நேரம் வரும்போது நான் கவனிச்சுக்கிறேன்டா. உங்களெல்லாம் ஏவி விட்ட பாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. போலி என்கவுண்டர் பண்ணி உங்களெல்லாம் நான் போட்டு தள்ளல. என் பேர் கவிதாவே இல்ல. ராஸ்கல்ஸ். என்கவுண்டர் பண்ற மூஞ்சிய பாரு. நெல்லடி, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ண நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கொடைக்கானல்ல கவிதா இருக்கா, அவ வர சொன்னான்னு நீ பாட்டே கிளம்பி போயிட்ட. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல தெரியுமா? அப்புறம் சுப்பு கூட தான் இருக்கான்னு மாதவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் போன உசிரே திரும்பி வந்துச்சு. ஆமா, கொடைக்கானலுக்கு சுப்பு தனியாவா வந்தா? இல்ல. அப்போ கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இப்பவாவது நான் உள்ள போலாமா இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீ ஏதோ கவிதாவோட அண்ணன் புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறாரு, அங்க போய் ஜாயின் பண்ண போறேன்னு உங்க அண்ணிக்கிட்ட சொன்னியாமே? ஆமா. கம்பெனி எங்க ஆரம்பிக்க போறாரு? அவர் வீட்ல. எதுக்குடி வம்பு? ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு போறதா இருந்தா போ, யாரு வீட்டுக்கும் போக வேண்டிய தேவையில்லை. வீடுனா அந்த வீட்ல தனியா இல்ல, அந்த வீட்ல கவிதா இருப்பா, என் கூட வேலை செய்ய 4-5 பொண்ணுங்களும் இருப்பாங்க. சரியா? இத பாரு, எங்க மேல இருக்கிற கோவத்துல கண்டதையும் பண்ணி உன் வாழ்க்கைய நீயே சீரழிச்சுக்காத. நாங்க யாருமே உனக்கு அட்வைஸ் பண்ணல, போதுமா? ஹலோ, இது ராஜா சார் நம்பருங்களா? ராஜா சாரா? நீங்க யாரு? கொடைக்கானல் மேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சேவியர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். ஒரு பையன் அடிபட்டான்னு பிளட் டொனேட் பண்ணது. இது அவரோட நம்பர் இல்ல. ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்ளிகேஷன் டீடைல்ஸ்ல உங்க நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, சாரி. ஆமா, நான் தான் அவசரத்துல ஃபில் பண்ணும்போது என் நம்பரை ஃபில் பண்ணிட்டேன் போல இருக்கு. அவர் நம்பர் வேணுமா? நீங்க அவருக்கு என்ன வேணும்? ஏன் கேக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது ரொம்ப பர்சனல். பர்சனலா? ஆமா, நீங்க அவருடைய ஒய்ஃப்ங்கிற மாதிரி நர்ஸ் சொன்னாங்களே. இல்ல சார், நான் அவருக்கு தெரிஞ்சவங்க. சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் டொனேட் பண்ண பிளட்டை செக் பண்றதுக்காக அனுப்பணும். பிளட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னா? உங்ககிட்ட நான் அதை சொல்லலாமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர், சொல்லுங்க. அவருடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ராஜாவுக்கு பிளட் கேன்சர் இருக்கு. எதுக்கும் சென்னையில நீங்க ஒரு ரீசெக்அப் பண்ணிருங்க. டாக்டர்கிட்ட காட்டி ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க. நாங்க அவருடைய பிளட்டை டொனேட் பண்ணல. மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல, வா கடைக்கு போணும். வா நான் வந்துட்டேன் மாப்ள. வா.
மாப்ள எனக்கு ஒரு டவுட் மாப்ள. என்ன? அரிசி சாப்பிட்டா மனுஷனுக்கு சுகர் வருமா? ஆமா வரும். அப்போ அரிசியில சக்கரை இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அரிசி மூட்டையில வந்து ஏன் எறும்பு வைக்க மாட்டேங்குது? பதில் சொல்ல முடியல. போன ஜென்மத்துல நீ கிருஷ்ணதேவராயராவும் நான் தெனாலிராமனாவும், அதுக்கு முந்தின ஜென்மத்துல நீ அக்பராவும் நான் பீர்பாலாவும் பிறந்திருப்பனோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் கேட்கிற அறிவுபூர்வமான கேள்விகளுக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எங்கடா கிளம்பிட்டீங்க? அரிசி கடைக்கு தான். ஏன்க்கா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் வரும்போது 2 மூட்டை அரிசி வாங்கிட்டு வரியா? அம்மா 2 நாளா என் கண்ணிலே படாம எங்கடா போய் ஒளிஞ்சீங்க? திருட்டு பசங்களா. இப்போ நான் வர்றதுக்குள்ள நைஸா கிளம்ப பாக்குறிய? அக்கா 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 காது வலிக்குதுக்கா. அக்கா இப்படி காதை கிள்ளும் போது எனக்கு 5ஆம் கிளாஸ்ல படிச்ச டீச்சர் ஞாபகத்துக்கு வருதுக்கா. ஆமா எனக்கும் தமிழ் டீச்சர் ஞாபகம் தான் வருது. இதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வரும். ஆனா பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்ன விஷயம் மட்டும் ஞாபகத்துல இல்லையோ? காது வலிக்குதுக்கா. சூடுக்கா. நான் சொன்னதை எதுவும் கேட்கல. என் தம்பிக்கு காது என்னத்துக்குன்னு காது அறுத்து காக்காய்க்கு போட்டுருக்கா. அடேங்கப்பா. எங்கடா போய் தொலைஞ்சீங்க 2 பேரும்? கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். கொடைக்கானலுக்கா? எதுக்குடா கொடைக்கானலுக்கு போனீங்க? இல்ல என்னடா 2 பேரும் ஒரு மாதிரி பெணா தெரியல. அது திவ்யாவை. திவ்யாவா? என்னமா? ஐயோ திவ்யா இல்லமா அது வந்துமா கொடைக்கானல் தான் போனோம். அரிசி. ஆமா அரிசி வாங்க போனியா? அரிசி மூட்டை டெலிவரி. ஆமா ஆமா போனோம். அவன் திவ்யான்னு சொன்னானே. அது திவ்யா வராகி அரிசி. அது அரிசி பேருமா? அதான் திவ்யா வராகி. திவ்யா வராகின்னு இப்போ புதுசா குஜராத்ல இருந்து வந்திருக்குதுக்கா. ஆமா நேத்தா வந்துச்சு. எனக்கு என்னமோ உங்க 2 பேத்து மொழிய பாக்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. உங்க ஆட்டோலாம் இன்னையோட முடிஞ்சு போச்சுடா. நாம பொண்ணு பார்க்க போறது உறுதியாயிருச்சு. முந்தா நாளே பொண்ணை பார்க்க போக வேண்டியது. ஏதோ காரணம் சொல்லி அவங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். நாளைக்கு நாம பொண்ணை பார்க்க போறோம். இல்லனா மானக்கேட போயிரும் சொல்லிவிட்டேன். நான் வரல. என்னடா என்ன சொல்ற? நான் வரல. வருவடா. நான் அவங்க வீட்டுக்கு இல்ல, இனிமேல் நம்ம வீட்டுக்கே வர மாட்டேன். நீ நிச்சயமா வருவ. உன்னை எப்படி வர வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். எப்படி? செத்து போயிட்டா நீ வருவலடா. அக்கா என்னக்கா பேசுற நீ? ஏண்டா நான் சொல்றதெல்லாம் உங்க 2 பேத்துக்கும் விளையாட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? நான் உண்மையா கதறிட்டு கிடக்குறேன்டா. நான் கும்பிடுற முருகன் மேல நான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலன்னு வச்சுக்கயே, வாத்த கடிச்சு செத்துட்டான்னு நினைச்சுக்க. அப்ப எனக்கு ஈம காரியம் செய்யறதுக்காக நீ வருவியா? இல்லாத திவ்யாதான் பெருசுல அவன் பின்னாடி போயிருவியாடா? என்னம்மா இப்படிலாம் பேசி பயமுத்துற? அம்மா உனக்கு என் மேல நிறைய பாசம் இருக்கு. நான் தான் உனக்கு உசுறு. என்ன தவிர உனக்கு வேற உலகமே கிடையாதுமா. இது எல்லாமே எனக்கு தெரியுமா. ஆனா உன் பாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கா அம்மா. ஏய்யா ராசா, எல்லாருக்கும் பிள்ளை மேல இருக்கிற பாசத்தை விட வேற பிள்ளை மேல இருக்கிற பாசம் ஜாஸ்திடா. ரத்த பாசத்தை விட வசந்தது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுயா. ஒரு குடும்பத்துக்கு மானம், மரியாதை, சொத்து, சுகம், சொந்தம், ஆஸ்தி எல்லாமே அந்த குடும்பத்து வாரிசுதாயா. அதுக்காக அம்மா இவ்வளவு கஷ்டப்படுற. நீ நல்லா இருக்கணியா. நீ நல்லா இருந்ததானயா அம்மாலாம் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக தான் அம்மா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க.
அம்மா இதுக்கு மேல நான் என்னத்த சொல்லி உனக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா. அதிகமா பேசாத. ஒண்ணு நான் உன்னைய மனக்கோலத்துல பார்க்கணும், இல்ல நீ என்னைய பெணக்கோலத்துல பார்க்கணும். நீ முடிவு பண்ணிக்க. அம்மா ஏண்டா மாப்பிள, இதுக்கப்புறமும் உன்னோட முடிவு என்னடா? என்னமாம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போகுது. மனசு சரியில்லை, போய் அம்மாவை சமாதானப்படுத்து. இதுக்கு மேல சமாதானப்படுத்த வேண்டியது உங்க அம்மாவை இல்ல மாப்பிள, ஒன்னதான். மாமா